ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். லக்னாதிபதி வலிமை பெற்று சுபத்தன்மை பெற்று 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளது அல்லது 5ஆம் இடத்த அதிபதியோடு தொடர்பு கொண்டால் ஜாதகரின் குழந்தைகள் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் என எல்லா வகையிலும் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைவார்கள். அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு லக்னாதிபதி துணை செய்கிறார். லக்னாதிபதி பலமும் சுபத்தன்மை பெற்று 5ஆம் இடம் 5க்குரியவன் குரு இவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது மிக உயர்ந்த நிலையை அடைகிறார். இந்த குழந்தைகள் மிக உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். அதற்கு காரணம் லக்னாதிபதி தான். லக்னாதிபதி யார்? ஜாதகர், குழந்தையின் தந்தை. இந்த ஜாதகர் அப்போ இந்த ஜாதகரின் முயற்சியால், இந்த ஜாதகரின் திறமையால், இந்த ஜாதகரின் அன்பால், இந்த ஜாதகரின் பொருளாதார பலத்தால் குழந்தைகள் பெரிய நிலையை அடைகிறார்கள் என்பதை காட்டுகிறது. லக்னாதிபதி சுபத்தன்மையோடு 5ஆம் வீட்டில் இருந்து அல்லது 5ஆம் வீட்டை பார்த்து அல்லது 5க்குரியவனோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது குழந்தைகள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். கல்வி, வேலைவாய்ப்பு என அனைத்திலும் சிறப்பான நிலையை அடைகிறார்கள். மேலும் லக்னாதிபதி 5இல் இருந்தால் பூர்வீக சொத்துக்கள் ஜாதகருக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். பூர்வீக சொத்துக்கள் அவருக்கு பருவ வயதிலே கிடச்சிரும் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல அறிவாற்றல்னு ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. அப்போ ஜாதகர் தன்னுடைய அறிவாற்றலால் சிறப்பாக செயல்பெற்று வெற்றி பெறுவார். அந்த அறிவாற்றலால் சிறப்பாக செயல்பெற்று வெற்றி பெறுவார் என்பதையும் அது காட்டுது. அதே 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்த அதிபதியோடையோ லக்னாதிபதி பாவத்தன்மையோடு தொடர்பு கொண்டால் அப்படியே நேர் எதிராக மாறிக்கும். குழந்தைகள் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வருமானம் எல்லாம் தடையாக மாறும். அந்த தடைக்கு காரணம் ஜாதகரின் பிரச்சனையால், ஜாதகரின் அந்த தந்தை தான். ஜாதகரின் தடுமாற்றத்தால், ஜாதகரின் தவறான முடிவால், ஜாதகரின் பொருளாதார இடையூறுகளால் குழந்தையின் வளர்ச்சி தடைப்படும். எப்போ லக்னாதிபதி பாவத்தன்மையோடு 5ஆம் இடம் 5க்குரியவன் குரு இவர்களோடு தொடர்பு இருக்கும்போது ஜாதகரால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தடைபடும். லக்னாதிபதி சுபத்தன்மையோடு இருந்து 5ஆம் இடம் 5க்குரியவன் குரு இவர்களோடு தொடர்பு இருக்கும்போது ஜாதகரின் முயற்சிகளால் குழந்தை பெரிய வெற்றி பெறும். அப்படி சுபத்தன்மை அடையும் போது ஒரு பாயிண்ட்டு, பாவத்தன்மை அடையும் போது ஒரு பாயிண்ட். இதை கணக்கில் எடுத்துக்கணும். ஒரே மாதிரி பலன் வராது. வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.